டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பான காலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாணிக்கத்தை ஹார்வெஸ்ட் பண்ண இந்த காந்தாரி மிளகாய் நம்புறது எல்லாரும் பாருங்க. இதுக்கு பேர் காந்தாரி மிளகான்னு சொல்லுவாங்க, பழ மிளகான்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப காஸ்ட்லி மிளகாய் நம்புறது. சீனி மிளகான்னு சொல்லுவாங்க, காந்தாரி மிளகாய், பழ மிளகாய், 3 பேர் இருக்குது இதுக்கு. இது வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்றது என் வச்சா சொல்லுவாப்புல. இது என்னென்னு எப்படி பண்ணியிருக்கேன் என்னன்னு சொல்லி இது வந்து ஊறுகாய் போட்டிருக்கேன். இப்போ என்னென்னா எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி விட்டு எலுமிச்சம்பழத்தை சேர்த்து போட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே வத்தல் போடலாம், மோர மிளகா போடலாம், எல்லாம் போடலாம். இது வந்து இந்த எலுமிச்சம்பழம் சாறை புழிஞ்சி விட்டு அதையும் கட் பண்ணி போட்டு அதோட சின்ன மிளகா போட்டால் நல்லா ஊறிடுச்சுன்னா தயிர் சாதம், மோர் சாதம், இது சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம், நல்லது இருக்கும். இது வந்து முன்னாடி போட்டு தாளித்து வச்சுருக்கோம். இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இந்த மிளகாய் எப்படி காய்க்கும்னா காம்பு இப்படி இருக்கும், இந்த மாதிரி மேல் நோக்கி வளரும். அழகாக இருக்கும். அந்த செடியில் பார்க்கும்போதே மல்லிகைப்பூ பூத்திருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம வீட்டில் காய்ச்சதில் நம்ம ஊறுகாய் போட்டு நம்ம சாப்பிட்றது எல்லாத்தையும் கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது தாளித்தது தாளிக்காதது நம்ம வீட்டு பொருள் இதெல்லாம். இந்த மாதிரி நீங்களே ஏதாவது ஒரு சின்ன கண்டெய்னரில் வைங்க. நாங்கள் வச்சுருக்கிறது ஒரு கண்டெய்னர் தான் வச்சுருக்கோம். அதில் தான் அவ்வளோ காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அது 2 இயர்ஸ்க்கா அது நம்ம செடி. அந்த செடி எப்படியே இருக்கும். இது நம்ம வீட்லேயும் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் நண்பர்களே. ஹேப்பி கார்டனிங், ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்ஸ்.